ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பார்த்தீங்கன்னா, பனானா. இந்த பனானா வந்து எப்படி நம்ம வரையறது? அப்படின்ட்டு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன கொஞ்சம் அழுத்திடுங்க. ஏன் லைக் பட்டன அழுத்திங்க. உங்களோட இந்த லைக் பட்டன் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனானா பொதுவா வந்து எப்படி வரைவீங்க? இப்படி வரைவீங்க. இப்படியே வரையலாம். ஆனா, ஒரு சிலருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இப்படி வரையலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்படிலாம் வரையலாம். ஆனா பட் இது வந்து முறையான டிராயிங் இல்ல. உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஷேப் வரலன்னா, அந்த ஷேப்புக்கு என்ன பண்ணணும்னா, இது மாரி ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒண்ணு போட்டுங்க. வெர்டிகல் லைன் போட்டுட்டு, இப்படி போட்டுக்கலாம். இதுல ஆரம்பிச்சு கொஞ்சம் நீட்டா போட்டுங்க. காம்பு போட்டு இந்த லைனை இந்த இடத்துல அந்த காம்பு வந்துடும் உங்களுக்கு. சரியா? அப்படியே ஷேப் அப்படியே வட்டத்துக்கு அதான் உங்களுக்கு அந்த ஸ்டீல நீங்க போட்டுக்கிற லைனும் இந்த லைனும் கொஞ்சம் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பனானா ஷேப் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால தேவையில்லாத ரைட்ஸை எடுத்துருங்க. இப்ப இதுக்கு மேலேயே அந்த ஷேப்பை அப்படியே அது மேல அடி ஒரு லைனு அப்படி கொடுத்துருங்க. ஏன் இதுல நீங்க அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் கொடுக்க சொல்ல கொடுத்துருங்க.